ஒரு அழகான குளத்துல ஒரு மீன் தனியா போயிட்டு இருந்துச்சு. இந்த தண்ணியிலேயே இருந்து போர் அடிக்குது. வெளியே போலான்னு பார்த்தா மூச்சு விடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. என்ன வாழ்க்கையோ தெரியல. அப்ப அந்த குளத்துக்கு புதுசா அழகா ஒரு மீன் வந்துச்சு. என்னாச்சு உனக்கு? ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? யாரு நீ? இந்த குளத்துல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. என்ன விடு, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி சோகமாவே இருக்க. அதுவா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. வெளியே உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நம்மளாலதான் வெளியே போக முடியாதே. அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. எது? இது பிரச்சனை இல்லையா? உன்னால வெளியே போக முடியுமா? உனக்கு மேல போகணும், அவ்வளவுதானே. சரி, இனிமேல நீ நினைக்கிற உருவத்துக்கு மாறிக்கலாம். ஆனா அந்த எண்ணம் தப்பான முறையிலயோ இல்ல பேராசப்படுற மாதிரியோ யாரையோ கஷ்டப்படுத்துற மாதிரியே இருந்துச்சுன்னா நான் சொன்னது அப்பையில இருந்தே பழிக்காம போயிரும். என்ன நீ சொல்றது உண்மையா? ஆமா, உண்மைதான். நீ வேணா வெளியே போய் பாரு. இப்ப யாரா மாறலாம்? அட, அங்க ஒரு தவளை இருக்கு. நான் இப்ப தவளையா மாறணும். அடே எங்க அப்பா, இந்த மீன் சொன்ன மாதிரியே நான் வேற ஒரு உயிரினமா மாறிட்டேனே. சூப்பரே, இனிமே ஜாலி தான். இப்ப நான் ஒரு அணிலா மாறணும். அட, இந்த மரத்து மேல நின்று பார்த்தா எவ்வளவோ அழகா இருக்கு இந்த இடம். அணில்கள்லாம் சந்தோஷமா வாழுதுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு கழுகு வேகமா போச்சு. ஏய், என்னது இவ்வளவு வேகமா போகுது? என்னவா இருக்கும்? அட அறிவு கேட்டானில, கழுகு போகுது, நீ பாட்டுக்கு பயமேலாம உட்காந்துட்டு இருக்க. இன்னும் 10 நிமிஷம் இங்க உட்காந்துருந்த கழுகோட வயிற்றுக்குள்ளதான் உனக்கு சோழி முடிஞ்சது போ. என்ன சொல்ற? அட, இப்ப நான் ஒரு எறும்பா மாறணும். காப்பாத்துங்க, உழுவ போறேன். ஐயோ, அப்பாடா, எறும்பா இருக்கங்காட்டியும் தப்பிச்சேன். ஒன்றும் ஆகல. அந்த குருவி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு காகமா மாறணும். மரத்தை விட பறக்கிறது அதை விட சூப்பரா இருக்கே. ஆனா இப்ப எனக்கு பசிக்குது. அட, அங்க ஒரு பழம் இருக்கு, போய் சாப்பிடலாம். ஏய், ஆறா நீ? இந்த பழத்தை நீ பாட்டு வந்து சாப்பிட்றா? இது எங்க மரம், எங்க குடும்பம் வந்து அதை பார்த்துக்கோங்க. நீ பாட்டு வந்து சாப்பிட்றா? ஒழுங்கா ஓடி போயிடாமா, இல்லைன்னா நடக்கிறதே வேற. இப்படி சொன்னதும் அந்த மீன் பறந்து போயிருச்சு. அந்த மரத்தை என்னமா அதுக்கு எழுதி வச்ச மாதிரி பேசுது. இப்ப எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது? அட, அங்க ஒரு அணில் ஒரு பழத்தை வச்சிருக்குது போல. வேகமா பறந்து போய் தூக்கிட வேண்டியதுதான். இப்படி நினைச்சு வேகமா போச்சு. ஆனா அதோட எண்ணம் தப்பா இருந்ததால மறுபடியும் மீனாவே மாறிடுச்சு. ஐயோ, என்னது திரும்ப பாலை உருத்துக்க மாறிட்டேன். ஐயோ, என்னை காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஆனா அங்க யாருமே வரல. மீன் சோர்வடைஞ்சு பேசக்கூட முடியாம போராடிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு கொக்கு வந்துச்சு. அட, மீனா? இப்பதான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். இந்த மீனை சாப்பிடவும் முடியாது, வயிற்றுல ஃபுல்லா இருக்கே. இப்போ என்ன பண்றது? சரி, இந்த மீனுக்கு நேரம் நல்லாகுது போல, கோலத்திலேயே போய் விட்டுருவோம். இன்னொரு நாள் மாட்டாமையே போக போகுது. அந்த மீனை வாயில கவ்விட்டு போய் குளத்திலேயே போட்டுருச்சு கொக்கு. ஏ மீனே, உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தாண்டி. ஏய், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, இல்லைன்னா உன ஒரே முழுங்கல முழுங்கிருப்பேன் பார்த்துக்க. அம்மா, அப்பாடி, எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்துல தப்புச்சுடா சாமி. இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ளேயே செத்து போயிருப்பேன். எனக்கு இந்த தண்ணியே போதும், விடுங்க ஆள சாமியா. பயத்துல துண்டக்கான துணியக்கானு ஓடியே போயிருச்சு மீன்.